ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தீஷ்வர். சமையல் கலை அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பானது. இப்போத்திய பிள்ளைங்களுக்கெல்லாம் யாருக்கும் அது அருமை தெரியறதே கிடையாது. நிறைய நிறைய ஐட்டம்ஸ் நம்மளே உருவாக்கலாம். நிறைய புது புது டிஷ்ஷெல்லாம் செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்கலாம். நம்மளும் ருசித்து பார்க்கலாம். நல்லா க்ரியேட்டிவாக நம்ம மைண்டும் ஒர்க் பண்ணணும். இப்படி பல விஷயங்கள் கிச்சனில் இருக்குது. சமையல் அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ தானோன்னு பண்ணிட்டு போகிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. சமையல் ஆரோக்கியம், சமையல் சந்தோஷம், சமையல் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய கான்செப்ட்டு. சமையல் கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கங்களேன், எப்போ வேணாலும் நமக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும். கோவமாக இருந்தாலும் நமக்கு சந்தோஷம், சந்தோஷமாக இருந்தாலும் அது டபுள் மடங்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அது எத்தனை பேருக்கு உண்மைன்னு தெரியல. பசி யாராலும் ஜெயிக்க முடியாது. சமைக்க தெரிஞ்சவங்க பட்டுன்னு போனோமா, சமைச்சோமா, பிடிச்ச சமைச்சோமா, சாப்பிட்டோமா, 2 மடங்காக சாப்பிட்டோமா படுத்துட்டு தூங்கிட்டே இருக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நித்யஸ்ரீ நான் ஊர்லேருந்து கொண்டு வந்த முருங்கைக்காய் அதை ஒரு வழியாக பேக்கெலாம் பிரிச்சுட்டான். நல்லா பேப்பர் சுற்றி வச்ச உடனே 1 வாரம் வரைக்கும் நல்லா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்தது. நியூஸ் பேப்பரில் சுற்றி எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் அப்படியே கட் பண்ணாமலே. இன்றைக்கி இந்த முருங்கைக்காய் வச்சு ஒரு அரைச்சி விட்ட கூட்டு தான் பண்ண போகிறா. இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் கற்றுக் கொடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு வரீங்க, நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். நான் ஏன் சமையலில் போகிறேன் அப்படின்னா, நான் இப்போ சொன்னது தான், அவளுடைய க்ரியேட்டிவ் வரும். அதில் அவள் மைண்டை நல்லா யூஸ் பண்ணுவாள். என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத அவள் நிறைய யோசிப்பாள். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் அவளை சமையலில் விட்டுருக்கேன். ரொம்ப கேஷுவலாக அழகாக பண்ண ஆரம்பிச்சிட்டா. எல்லாம் அதாவது இப்போ எல்லாமே கற்றுக்கிட்டா ஒருத்தவங்க எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி இப்போ பயம் இல்லாமல் அழகாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறா. இப்போ நீங்களும் தான் பார்த்துட்டு வரீங்க. கத்தி வச்சு யூஸ் பண்ணுறது, அருவாமனை யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் அவளுக்கு பயமே கிடையாது. அதனால தான் நான் சமையலை சூஸ் பண்ணேன். இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அவளுக்கு கிராஃப்ட் ஐட்டம் சொல்லிக் கொடுங்க, ஆரி ஒர்க் சொல்லிக் கொடுங்க, டெய்லரிங், அப்புறம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. திரும்ப திரும்ப நான் அதுதான் சொல்கிறேன். நான் இருக்கிற வில்லேஜில் அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம்தான். நான் மெனக்கிட்டு போகணும் கொஞ்சம் வெளியில். அதனால் கொஞ்சம் இப்போ லீவ்லாம் விடட்டும், அதுக்கப்புறம் வேணால் அதை ஃபுல் டைம் ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். எனக்கு என்ன சொல்கிறதுனா, இப்போ டைலரிங்னா மிஷினை வாங்கி போட்டு அவள் அழகாக செய்யணும். இப்போ எனக்கும் ஒரு ஆசை இருக்குது, கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரி. அதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டிசைன்ஸ் மேக் பண்ணி வச்சுட்டாக்கா அது ஈஸியாக பண்ணலாம். அப்புறம் இந்த ஜெராக்ஸ் மிஷினு. இப்போ கடையில் சில பேர் சொல்லியிருந்தீங்க, கடையில் விட்டு அவளை பில்லு போட சொல்கிறது, பணம் கொடுக்கல் வாங்கல், எவ்வளோ ரிட்டர்ன் வருது, எவ்வளோ கொடுக்குறோம், இதெல்லாம் ஆல்ரெடி அவள் பண்ணிட்டு தான் இருக்கா. அவங்க அப்பா கூட கடையில் போய் உட்காந்துட்டு பில்லெல்லாம் போட்டு தருவா. பணம் கொடுன்னா கொடுப்பா, வாங்கினா வாங்குவா. அப்போ அந்த லெவலில் தான் இருக்குது. அவங்க அப்பா பில்லெல்லாம் போட்டு கொடுத்தானா என்ட்ரி போடுவா. ஃபுல் அண்ட் ஃபுல் என்ட்ரி போட்டுடுறா சூப்பராக. இப்போ அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ முருங்கைக்காய் சட்டியில் தான். இப்போ நான் நிறையாவே என்னட்ட மண் பாத்திரங்கள் நிறையா இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே மண் பாத்திரங்கள் ரொம்ப பிடிக்கும். மண் பாத்திரங்களை அப்போல்லாம் அந்த காலத்து பிள்ளைங்களாம் களிமண்ணில் பொம்மை செஞ்சு விளையாடின ஞாபகம் யாருக்கெல்லாம் இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் களிமண்ணில் நிறைய பொம்மைகள்லாம் செஞ்சு விளையாடினதுனால எனக்கு இந்த மண் பாத்திரங்கள் கூட ரொம்ப அட்டாச்மெண்ட் அதிகம். இவ்வளோ நாள் நான் ஏன் யூஸ் பண்ணலைன்னா, அப்போல்லாம் குழந்தைங்களாக இருந்தாங்க, என்னால் அது ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியல. இப்போ பசங்களும் அதை ஹேண்டில் பண்ணுறதுனால ரொம்ப சந்தோஷமாக நான் அதை நிறைய வாங்கிட்டேன். வெரைட்டியாக வாங்கி வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி அந்த மண் செட்டில் தான் குழம்பு, அதாவது அரைச்சி விட்ட குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு வரமிளகா, கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், சோம்பு, மல்லி, இதெல்லாம் வச்சு தேங்காய் வச்சு அரைச்சி அந்த குழம்புல போட்டு ஒரு சிம்பிளானது தான். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபிஸ் தான் நான் அவளுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எடுத்த உடனே நம்ம சமையலை ரொம்ப கடினமாக காமிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் என்ன ரொம்ப கடினமானு பார்த்தீங்கன்னா, உப்பு காரம் போடுறது தான். அதை நம்ம கிட்டன்னு சொல்லிட்டா அவள் அழகாக செஞ்சிருவா, அவ்வளோதான். மற்றபடி நம்ம சமையலை ரொம்ப அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி ஐயோ இப்படியா அப்படியான்னு சொல்லிட்டா நிச்சயம் அவங்க யாருமே, எந்த குழந்தையுமே ஈவன் சொல்லலை, எந்த குழந்தையுமே கிச்சன் கிட்ட போக மாட்டாங்க. அதனால் சமையல் அப்படியே கொஞ்சம் லவ்வோட நம்மளும் சந்தோஷமாக அவங்களும் சந்தோஷமாக செய்கிற அளவுக்கு அப்படியே மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகணும். இப்போ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டா. இப்போ அதை லேசாக எண்ணெய் ஊற்றி வறுக்கணும். அதுதான் சொல்லிகிட்டு இருக்கேன். அவளுமே கேட்டு கேட்டு ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு வரா. இது செய்யணுமாம்மா, அது செய்யணுமாம்மா அப்படின்னு. எங்களுக்குள்ளே கம்யூனிகேஷன் நல்லாவே இருக்குது அந்த டைமில். இது என்ன ஒவ்வொரு பேரையும் கேட்கும்போது நான் அவளுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அவளால் கரெக்டாக மிளகாய் எடு, ஜீரகம் எடு, கடலைப்பருப்பு எடு, கடுகு எடுன்னு சொன்னால் அழகாக எடுத்துடுறா. பெருங்காயம் எடு, உப்பு எடு, இப்படி முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு எல்லாமே அவளால் ஐடென்டிஃபை பண்ணி எடுக்க முடியுது. எனக்கு இந்த ஒரு சேஞ்சஸ்ஸே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அவகிட்ட.
இனி நான் சொன்ன மாதிரி இப்போ நான் ஒவ்வொன்றா சொல்லித்தரேன்ல, அது இல்லாமல் அவளாயிட்டு செய்யும்போது எனக்கு டபுள் மடங்கு என்ன என்கிட்ட இப்படி விளையாடுறா பாருங்க, சூடு வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருக்கா. இப்படி தான் நாங்கள் ரொம்ப ஆட்டம் பாட்டம் ஜாலியாக, இது வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக அப்படியே காமாக பண்ணுற மாதிரி இல்லைன்னா நாங்கள் ரொம்ப அரட்டை அடிச்சுட்டு நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படி பண்ணிகிட்ருப்போம். அது ஃபுல்லாக வீடியோலாம் அப்படி எடுக்க முடியாது, ரொம்ப காமெடியாக இருக்கும். அவள் ஒன்று சொல்ல நான் ஒன்று சொல்ல அப்படியே சிரிப்பாக இருக்கும். அப்படி தான் நாங்கள் 2 பேருமே சமைப்போம் எப்பயுமே. அப்படி அப்படி இருக்கிறதுனால தான் ஓரளவுக்காக அவள் கிச்சன் பக்கம் வரா, இல்லைன்னா ஓடி தெரித்து ஓடிவிடுவா. இதை பண்ணு அதை பண்ணுன்னு ரொம்ப மிரட்டி உருட்டிலாம் பண்ணேன்னு வச்சுங்களேன், கிட்ட வர வாய்ப்பே கிடையாது. நான் ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக இருக்கிறதுனால அவளும் வந்து ஈஸியாக சமையல் ஈஸி போலன்னு பண்ணிகிட்டு இருக்கா. உண்மையிலே அவள் செய்கிற எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் வீடியோக்காக சொல்லலை, உண்மையிலேயே அந்த குழந்தை தெய்வ குழந்தை அப்படிங்கிறதுனால அவள் கைப்பட்டு மணக்குதா என்னன்னு தெரியல, உண்மையிலே எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த சந்தோஷத்தை சாப்பிட்ற எங்களுக்கு நல்லாவே அனுபவிக்க முடியுது. யாராவது வாங்க நிச்சயம் அவள் கையால் நான் சமைக்க சொல்லி உங்களுக்கு பரிமாறுறேன். அவளை ஆட்டம் பாட்டத்தோடு நாங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி சமைப்போம் ஒவ்வொரு விஷயத்தையுமே. வருத்தம் யாருக்கு தாங்க இல்லை, ஏதாவது நினச்சி யாராவது வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும், எதையாவது நினச்சி. ஏன் வருத்தத்தோடய வாழணும், அதை ஜாலியாக எடுத்துக்க வேண்டியதுதான். நாமளும் ஜாலியாக இருந்துக்கிட்டு அடுத்தவங்களும் ஜாலியாக வச்சா அதுதானங்க வாழ்க்கை. அதனால் ஐயோ இப்படி இருக்கேன்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கிறத விட கொஞ்சம் நம்மக்கிட்ட பொறுமையை வர வச்சுக்கிட்டா போதும், வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாகவும் இனிமையாகவும் இருக்கும். அந்த விதத்தில் தான் நான் இவ்வளோ தூரம் பக்குவமாக அப்படியே பேசி ஜாலியாக சிரித்து அப்படியே கொண்டு போயிட்டுருக்கேன். நான் அதில் கை வையம்மா சுடுதா பார்ப்போன்னே அஸ்கு புஸ்கு அப்படின்னு அவள் சொல்கிறா. நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க, உண்மையிலே ரொம்ப அழகாக பேச ஆரம்பிச்சிட்டா. நல்லா எப்படி சொல்கிறது, நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக நல்லாவோ இல்லை அதுக்கு என்ன சொல்லணுமோ பதிலடி கரெக்டாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. அது ஒரு சந்தோஷம் எனக்கு. இப்படி தான் இன்றைக்கி சமையல் ஓடிட்டுருக்கு. இப்போ வந்து மசாலா அரைக்க வேண்டியதெல்லாம், அதாவது அரைச்சி விட்ட குழம்புக்கு தேங்காய் வரமிளகா காரத்தந்தாப்பில் நம்ம சாம்பார் பொடி போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லை இந்த மிளகாவோ போதுன்னா விட்டுக்கலாம். ஏன்னா முருங்கைக்காய் அந்த கூட்டுங்கிறது வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் தான் நல்லா பசங்க சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால தான் அது கொஞ்சமாக மிளகாவே போட்டேன், மிளகா அப்படி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா காரம் சாப்பிடுவாங்க, காரசாரமாக நல்லா சாப்பிட்ற ஆளுங்க தான். அதனால் நல்லா தாராளமே மிளகா வச்சுட்டேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, சமையல் அப்படிங்கன்னா இப்போ எல்லாமே வாங்கி சாப்பிட்ற கல்ச்சரில் இருக்குமா, அந்த தப்பை நம்ம குழந்தைங்க பண்ணிடக்கூடாதுங்கிறது தான் நான் வந்து நித்யா பிரியா. என்னோடய பையன் வெளியில் தான் இருக்காங்க, அழகாக எல்லா கிச்சன் ஐட்டமும் வாங்கி வச்சுட்டு சூப்பராக சமைச்சு சாப்பிட்டுட்றாங்க, லஞ்சையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது இப்போ முடியல அப்படின்னா அது ஒரு நாள் பரவாயில்ல, ஆனால் எப்பயுமே முடியாதுன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தால் உடம்புக்கு அவ்வளோ கெடுதல். அதனால் அந்த தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதுனால எல்லாருக்குமே சமையல் கற்றுறேன். அதனால தான் நித்யாவையும் அதில் ஈடுபடுத்தியிருக்கேன். அவங்களும் வளர்ந்துட்டு வரால, சரி சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்கிட்டுமே அப்படின்ட்டு தான். மசாலாலாம் அரைச்சாச்சு, முருங்கைக்காயும் வெந்துருச்சு. இனி அதில் போட்டு கிளறிட்டு தாளித்து கொட்டினா முடிஞ்சுது. நம்மளுடைய முருங்கைக்காய் கூட்டு சூப்பராகிடும். இது எங்கள் அம்மாவுடைய ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷு. எங்கள் அம்மா எப்போ செஞ்சாலுமே நாங்கள்லாம் ஒரு தட்டு நான் 2 தட்டு அப்படி சம்முன்னு உட்காந்து சாப்பிடுவோம். அப்போல்லாம் வெங்கலப்பானில் சாதம் வடிப்பாங்க, இதே மண் சட்டி தான். எங்கள் அம்மா அப்போ கல் சட்டி மண் சட்டின்னு வச்சுருப்பாங்க, அதில் தான் குழம்பெல்லாம் வைக்கிறது அடுப்பில். இந்த மாதிரி கேஸ் இல்லை, அடுப்பு. அப்போ அவங்க சமைக்கும் போதே கமன்னு வாசம் வரும். அப்போலாம் ஸ்கூலுக்கு போயிட்டு மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிட வீட்டுக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போல்லாம் லஞ்சு வந்து வீட்டில் வந்து சாப்பிட்டு போயிருக்கனாலாம். அவள் பாருங்கள், அவள் மூமெண்ட்ஸை அந்த குழம்பு கொதிக்கும் வாசனையில் ரசிக்கிறா பாருங்க. அந்த உணர்வுகள் வருது பாருங்களேன், அவருடைய அந்த சுவை அரும்புகள் கிளற அவளுடைய அந்த உணர்ச்சிகள் வந்து வெளிப்படுத்துகிறா. சரி குழம்பு கொதிக்குது, வாசனையாக இருக்குது, சாப்பிட்ணுங்கிற ஒரு உணர்வு தோணுது பாருங்களேன். அதுதான் இப்போது உங்களுக்கு பிரெயின் வந்து டெவலப்மெண்ட் பண்ணணும். நான் வந்து பெங்களூர் நிமான்ஸ் ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன். ஒரு 15 நாள் அவளை வச்சு செக் பண்ணோம். 75% அவளுக்கு வந்து அவளுடைய குறைகள் இருக்குது. ஒரு 25% தான் அவள் நார்மலாக இருக்குது. அந்த 75% வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுத்து தான் அவளை கொண்டு வந்து நார்மலாக்கில் ஓரளவுக்கு கொண்டு வர முடியும். உங்களால் என்ன செய்ய முடியுமோ வீட்டில் டெய்லி ப்ராக்டிஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்து தான் நானும் ஸ்டார்ட் பண்ணேன். சரி எது எப்படி இருந்தாலும் அவளுக்கான தேவைகளை வந்து நம்ம வந்து கரெக்டாக கொண்டு போகணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயங்களும் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்து தான் இந்த அளவுக்கு வந்திருக்கா. ப்ராக்டிஸ் கொடுக்க தான் அவங்களுடைய மெமரி வளரும் அப்படின்னாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அவருடைய அந்த உணர்வுகள் வந்து இப்போ அழகாக வெளிப்படுத்துகிறா. எல்லாமே நல்லது கெட்டது அந்த தெரியறதாகட்டும், என்ன செய்யணும் அடுத்தது என்ன செய்யணும் அதெல்லாம் யோசிக்கிறா.
அப்போது அந்த யோசனைகள் வர வர தான் நமக்கு வந்து குழந்தையோட வளர்ச்சி சரி கரெக்டாக போயிட்டுருக்கு. அவள் அந்த பாட்டிலை திறக்க முடியலன்னொடனே அந்த துணியை போட்டு நம்மலாம் சின்ன வயசில் அந்த மிட்டாயெல்லாம் பசங்க கூட சேர்ந்து கடிச்சு ஆளுக்கு பாதி சாப்பிடுவோம். அந்த மாதிரி அவள் எவ்வளோ சூப்பராக டக்குன்னு நான் சொல்லவே இல்லை உண்மையிலே. அவளே அவ்வளோ அழகாக பண்ணிட்டா. இதெல்லாம் வந்து இந்த வார்த்தைகளை என்னால் வர்ணித்து சொல்ல முடியாது. அது அந்த நேரம் சந்தோஷம். எனக்கே அது ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அவள் பண்ணுறதெல்லாம். டக்குன்னு அவள் அதை மைண்டை யூஸ் பண்ணி அதை செஞ்சிடறாலாம். ரொம்ப ஒரு எதிர்பார்க்காத சந்தோஷத்தை எனக்கு கொடுக்குது. இப்போ எல்லாமே முடிஞ்சுது. சரி உப்பு போட்டுடலாம்னு சொல்லிவிட்டு உப்பு எத்தனோண்டு எடுக்கிறா பாருங்கள். போதும் போதும் அப்படிம்பா. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு உப்பு கம்மியாக தான் தேவைப்படும், உப்பு நிறைய போட்டுக்க மாட்டார். போடுற எல்லா காய்க்கும் வேணும்னு சொன்னோடனே அப்புறம் இன்னும் கொஞ்சம்னு அந்த கையில் வரவே மாட்டேங்குது. அவள் கையில் ஒட்டக்கூடாது. இது முக்கிய ரீசன் என்ன தெரியுமா? அவள் கையில் அது ஒட்டக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவள் வந்து துளி துளியாக எடுக்கிறது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கையை வச்சு எடுக்கிறா. இனி நல்லா இன்னும் செய்வா அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இதுக்கு பக்கத்தில் வந்து வானல்லே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், கடுகு, கடலைப்பருப்புலாம் தாளித்து அதில் போட்டால் வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான். நம்மளுடைய முருங்கைக்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு இந்த கூட்டு? நம்ம செல்லக்குட்டி அன்பாக பாசமாக லவ்வோடு செஞ்ச இந்த சமையல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு? நான் அவளை ஏதாவது கஷ்டப்படுத்துகிறேன்னா இல்லை கரெக்டான வேயில் போகிறேனான்னு எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் கொண்டு போயிட்டுருக்கேன். தப்போ ரைட்டோ இது எனக்கு சரியான பாதையாக தோணுச்சு. அதனால் நீங்கள் நிறைய பேர் எனக்கு நல்ல கமெண்ட்ஸ் தான் கொடுத்துட்டு வரீங்க. இருந்தாலும் இந்த மாதிரி குக்கிங்கில் கொண்டு போகிறது வந்து சரியா தப்பா, அவளுக்கு குழந்தைங்கிறதுனால கஷ்டப்படுத்துகிற மாதிரியா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன் இந்த கரண்டி கொடுத்தீங்கன்னு கேட்பீங்கள்ல. ஏன்னா அவள் அதை என்ன பண்ணுறா, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறா, அவளால் அதை எடுக்க முடியுதா? இப்போ நல்லா நார்மலாக கரண்டி கொடுக்கலாம். ஆனால் இதை என்ன பண்ணுறா அப்படிங்கிற ஒரு பார்க்குறதுக்காக தான் நான் அந்த தோசை கரண்டி கொடுத்தேன். அவள் முயற்சி பண்ணா ஓரளவுக்கு. சரி ஓகே அம்மான்னு சொல்லிவிட்டு அப்புறம் நானே எடுத்து போட்டுட்டு கொடுத்துட்டேன். இப்படி தான் சின்ன சின்ன விஷயங்களை அவள் என்ன பண்ணுறான்னு நான் நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு விதத்தில் அவள் வந்து ஒரு சேஞ்சஸ் வருமா அவகிட்ட அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்குறது. ஒரு வழியாக அதை எடுத்து குழம்புல போட்டு சூப்பராக நம்மளுடைய முருங்கைக்காய் கூட்டை செல்லக்குட்டி பட்டு கையால் பண்ணியாச்சு. இனி டேஸ்ட் பண்ண சொல்ல போகிறேன் பாருங்கள் அவளை. சாப்பாடு அதாவது இந்த டவுன்ஸ் பொறுத்த வரைக்கும் சாப்பாடுங்கிறது அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்குங்க. பொதுவாகவே அவங்க வந்து ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறாங்க ஓரளவுக்கு. பாட்டம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இது எவ்வளோ தான் எக்ஸசைஸ் பண்ணாலுமே எவ்வளோ டயட்டில் இருந்தாலுமே முடியல. இப்போ நித்யஸ்ரீ ஓரளவுக்கு டயட்டில் இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு அது இருக்கா. இல்லைனா அவளையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருப்பாள். இப்போ அவளுக்கே புரியுது நம்ம குண்டாக இருக்கும், ஒல்லி ஆகணுங்கிற உணர்வு வந்துருக்கு. உண்மையிலே வந்து அதை பாராட்டணும். ஏன்னா பிடிச்ச எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறா. அப்போ சமோசா, கேக்கு, ஆயில் ஃபுட்டு, பூரி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணியாச்சு. வாங்கி கொடுத்தாலுமே வேண்டாம்ப்பான்னு சொல்கிற அளவுக்கு அவள்கிட்ட பக்குவம் வந்திருக்கு. அதுதான் ஒரு கடவுளுடைய அருள்னு நினைக்கிறேன். சூப்பராக சமையலை முடிச்சிட்டாங்க செல்லம். இனி அதை டேஸ்ட் பண்ண போகிற பாருங்க. மன நிறைவாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. எனக்கு என்னன்னு தெரியல, அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது. அவள் கையால் ஒரு வாங்கி சாப்பிடணுன்னு அவ்வளோ ஒரு எப்படி ஏக்கம். அந்த ஏக்கத்தை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்திட்டு வரா. அவளும் சாப்பிட்டா, எனக்கும் ஊட்டி விட்டா. ரொம்ப சூப்பராக இருந்தது. உப்பு காரம் எல்லாமே திட்டமாக இருந்தது. நீங்கள் அவளுக்கு வாழ்த்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு கமெண்ட்ஸை நிறைய கொடுங்க. யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. பயந்து நிறைய பேரண்ட்ஸ் ஸ்பெஷல் சைல்டு வச்சுருக்குங்க. அப்படியே பயந்துருக்காங்க. பயப்பட வேணாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.